திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னையில் ராட்சத பள்ளத்தில் கார் சிக்கிய அதிர்ச்சியைப் போலவே உள்வாங்கிய கள்ளக்குறிச்சி மேம்பாலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக புதிய மேம்பாலத்தில் ஒரு பகுதி அப்படியே உள்வாங்கியது பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூர் நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் ஆலூர் மெகாலார் இடையே புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு திருவிழா நடைபெற்றிருக்கிறது. தயாராக இருந்த மேம்பாலம் திடீரென உள்வாங்கியது. கொடிலம் ஆற்றின் குறுக்கே 12 கோடி மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உள்வாங்கியுள்ளது. மேம்பாலம் உள்வாங்கிய வீடியோ வைரலான நிலையில் தரமற்ற முறையில் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் இந்த மேம்பாலத்தை தரமாக மாற்றும் வரை திறக்கக்கூடாது என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையின் சாலையில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டு கார் ஒன்று சிக்கிய அதிர்ச்சி சம்பவம் போகும் முன்பே தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் மேம்பாலம் சேதமடைந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தரமணியில் இருந்து திருவான்மியூர் செல்லும் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இதில் ஒரு கார் அப்படியே கவிழ்ந்தது. மெட்ரோ ரயில் பணியால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என சொல்லப்பட்டது. ஆனால் இந்த விபத்து நடந்த இடத்தில் இருந்து 300 மீட்டர் தொலைவில்தான் மெட்ரோ ரயில் பயணிகள் நடந்து வருகின்றனர். இதனால் இந்த விபத்திற்கு மெட்ரோ ரயில் பயணிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த பள்ளம் ஏற்பட்ட இடத்திற்கு அருகே கழிவுநீர் கால்வாய் அமைப்புதான் உள்ளது. ரயில் சுரங்க பணிகளுக்கும் இந்த விபத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த காரில் இருந்த 5 பேர் அதிர்ஷ்டவசமாக பத்திரமாக மீட்கப்பட்டனர். டிரைவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருவதால் அண்ணா சாலையில் கூட ஒரு முறை சாலையில் திடீரென பள்ளம் உருவானது. அண்ணா மேம்பாலம் அருகே 12 அடி ஆழத்துக்கு திடீர் பள்ளம் உருவானது. இந்த பள்ளத்தில் சென்னை மாநகர அரசு பேருந்தும் காரும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் 37 பயணிகள் இருந்தனர். அவர்களில் ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்த அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை. காரை ஓட்டி வந்தவருக்கு எந்த காயங்களும் ஏற்படவில்லை. பள்ளத்தில் விழுந்த பேருந்தையும் காரையும் ராட்சத கிரெயின் கொண்டு மீட்டெடுத்தனர். இந்த சம்பவத்தில் அண்ணா சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.